எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்டா. சரி நாளைக்கு பார்க்கலாம். லூசு பையன். நான் ஸ்கெட்ச் விக்ரமாக போறேன். அந்த படம் ஃப்ளாப்டா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். சாரி லேட் ஆச்சு. கஜினி படத்துல அசின் மாதிரி ஓனமா இருக்கிற குழந்தைகளுக்கு சேவ் செஞ்சு வரதுக்குள்ள கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, நம்ம பிலிம் இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ரைக் போய்கிட்டு இருக்குல்ல, விஷால் தம்பி கூட பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்தானா, அதான் லேட் ஆயிடுச்சு. வேங்கமே ஒத்தையில நிக்கணும் ஒரு ஜோர்ல பேசிட்டேன். மொத்தமா வந்துட்டானுங்க. அவனுக்கு அடிச்சு போட்டு வரதுக்கு இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. எது பிடிங்கிச்சு. நம்ம ஏரியால புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க. சந்தோஷத்துல நிறைய சாப்பிட்டனா வயித்த கலக்கிச்சு. சூட்ட கேட்டுற இல்லைன்னா இது கிழிஞ்சிரும். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுமா? சர்ப்ரைஸ் மட்டும் இல்ல, நீ எதை கட்டாலும் எனக்கு ஓகே. பாத்துடுற. வாவ், இவ்வளவு அழகான ஒரு பொருளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஆமா, என்ன இது? நீ இனிமே குழந்தை பத்துக்கிறதுக்கு நான் இப்ப ரெடியா இருக்கேன். ஓ மை காட், என்னால நம்பவே முடியல. எனக்கு ஒரு பையன் வேணும். இல்ல ஒரு பொண்ணு வேணும். பரவாயில்ல, யாரா இருந்தாலும் எனக்கு ஓகே. ஓ, நம்ம பேபிக்கு டிஃபரெண்டா ஒரு பேர் வைக்கலாம். பொண்ணு பிறந்தா ஜிக்னா, பையன் பிறந்தா ஜிக்னேஷ். ப்ராப்ளம். உனக்கு டைம் கொஞ்சம் கூட சரியில்லை வேட். நீ அர்ஜென்ட்டா பரிகாரம் பண்ணணும். அப்பதான் நல்லது நடக்கும். நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. சாமி குத்தம் ஆயிடுச்சா? சுவாமி சச்சியானந்தா என்ன சொன்னார்னா, எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்ச. ஐயோ, மீனிங் மறந்து கொடுத்தது 4 டைலாக். அதையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். பாட்டு 3ல உன்னை தூக்கிடுங்கப்பா. ஜஸ்ட் மிஸ், இடுப்பு உடைஞ்சிருக்கும். என்ன விட்டு போயிட்டா. கண்ணா, கொஞ்சம் தெளிவா பேச. ஏண்டா சாக்கோபர் சப்ர மாதிரி குழஞ்சு பேசுற? மனசு சரியான இடத்துல இல்ல. அவ என்னதான் சொல்ல வந்தா? உன் மாஸ்க கழட்டுவே. என் பேண்ட கழட்டுன்னு சொல்லிருக்கலாம். செம்ம டைட்டா இருக்கு. உள்ள கண்ணா பின்னான்னு வேர்த்த கொட்டுது. வெயிட் இது யுகியோ, யுகியோ இது வெயிட். அடிங்க, உங்க அப்பா எப்ப சைனாக்கு போனாரு? ட்ரை பண்ணாத. இந்த வாட்டி அவனுக்கு சான்ஸ் கொடுக்க கூடாது. காலியான வீட்ல ரவுண்ட் அடிக்க கூட பயமா இருக்கு. கலெக்ஷன் கொட்டுன்னு கொட்டிச்சு. ப்ரொடியூசருக்கு லாபம். ஃபாக்ஸ் கம்பெனி பட்ஜெட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த படத்துல இன்னொரு எக்ஸ்பென்ட்க்கு சான்ஸ் கொடுத்துக்கலாம்ல. உன் மூஞ்ச பார்த்து போர் அடிக்குது. பூனை எப்பா இரும்பு புடிடா. கமல் மாதிரி டக்குன்னு முத்தம் கொடுத்துருவேன்னு பயந்துட்டேன். நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான். ஒருத்தர் வந்திருக்காரு, ட்ரெயினி. எல்லாரும் வாய பொளந்து பாருங்க. நாட்டாம தீர்ப்பு சொல்றதுக்கு வந்துட்டாரு. நாங்க எக்ஸ்மேன். டீம்ல ஒரு பொண்ணு இருக்கு, இருந்தாலும் அவளை கண்டுக்காம மென்னு தான் சொல்லிப்போம். நல்லா கேட்டுக்கோ. நீ அடிச்ச அடி விழும், நான் அடிச்ச இடி விழும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பஞ்ச் டயலாக் சொல்றீங்க. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நான் முன்னாடியே சொன்னல. நீ தான் இழுத்துட்டு வந்த. சரி போனா போதுன்னு வேலை செஞ்சா கேள்வி எல்லாம் கேக்குற. இதுக்கு மேல ஏதாவது பேசுன தவடா மேலேயே போடுவேன். இதோட 5 வாட்டி இப்படி நடந்துருச்சு. இந்த பையன் வெளியில இருக்க கூடாது. இவனை ஐஸ் பாக்ஸ்ல போடணும். முடியாது. ரசல் எங்க கூட தான் இருப்பான். ஜெயிலுக்குலாம் அனுப்ப மாட்டோம். எல்லாமே எங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்க. கவுந்து கிடக்கிற காரை பார்த்தா கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரியே தெரியலையே குப்புசாமி. கந்தசாமி இல்ல, என் பேர் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மாடசாமி. அந்த பையன் கிட்ட நான் பேசுறேன். அது வரைக்கும் பல்லி மாதிரி நீ இங்கே ஒட்டிக்கிட்டு. குண்டா நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருக்கான். இவனை பார்த்தா பயப்படுறீங்க? நான் ஒருத்தனை ஹேண்டில் பண்ணிருப்பேன். தேவையில்லாம 2 அல்ல கையை கூட்டு வந்துட்டேன். யார பாத்துடா அல்ல கைன்னு சொல்ற? என்னடி சொல்லலாம், எல்லாத்துக்கும் மாமா மேல கோச்சுக்கிட்டா எப்படி? ஹாய் அமுல் பேபி. கிட்ட வந்தீங்க அந்த பையனை எரிச்சிடுவேன். சின்ன பையன் உன்னை கலாஷ்ட இதுக்கு நீ தூக்குல தொங்கலாம். இரு நீ அவசரப்படாத.
நீ என்ன பண்ணலாம்னு இருக்கியோ அத பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. நாம பொறுமையா பேசி தீர்த்துக்கலாம். உன் பேர் என்ன? ரசலா? ஃபயர் ஃபிஸ்ட். ஃபயர் ஃபிஸ்ட். நல்ல சுடுசுடேன்னு இருக்கு. ஆமா, கால்ல கழுவும் போது அந்த இடத்துல சுற்றாது? எவன் மேலயும் இருக்கிற கோவத்தை ஏன்டா எங்க மேல காட்டுற? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா. ஏய், அது சிங்கம் படம் சாருக்கு டயலாக். சூர்யா நினைப்போ. அவன் தான் கலாய்க்கிறான் தெரியுதுல. ஏன் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? இங்க பாரு, ஃபயர் ஃபிஸ்ட். ஃபயர் ஃபிஸ்ட் அட கண்டராவி, பாக்குறதுக்கு நல்ல பண்ணு மாதிரி இருக்கே. அந்த பேரோட செட்டா உங்க அக்கா மக்கா காமெடி சீனா ஆக்ஷன் சீனா மாத்திட்டியடா. ஒழுங்கா முட்டி போட்டு கைய தூக்கி தலைக்கு பின்னால வெய். ஃபர்ஸ்ட் ரூல மறந்துட்டியா? ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்ச பாட்டில ஃபில் பண்ணி வச்சிரணும். அது ஃபர்ஸ்ட் இல்ல, செகண்ட் ரூல். ரூல்ஸ் போறதே மீறதுக்கு தான்டா. கிடையாது, ரூல்ஸ் இருக்கிறதே அதை ஃபாலோ பண்றதுக்காக தான். கடுப்பேத்துறாங்க மை லார்ட். சரி, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். என் பேரு டெட்பூல். நான் ஒரு எக்ஸ்மேன். ட்ரெயினி வாய மூடு. இத பாரு, எனக்கு புரியுது. நீ பயந்து போயிருக்க, தனியா இருக்க. குடும்பம்னு சொல்லிக்க உனக்கு யாரும் இல்ல, எனக்கும் யாரும் இல்ல. இந்த மொக்க வீட்டை வாழ்றோம்னு ஃபீல் பண்ற. என் வீடு இதை விட மோசமா இருக்கும். இங்க பாரு ரசல், இது வெறும் ஆரம்பம் தான். உன் பாடியில நிறைய மாற்றங்கள் வரும். நீ ஸ்லிம் ஆயிடுவ, ஸ்மார்ட் ஆயிடுவ. இப்பவே சொல்றேன், நெருப்பு கண்ட இடத்துல பரவ போகுது. உன் வயசுக்கு இந்த டீடைல்ஸ் போதும். செம்மையா தூக்கி போட்டான்ல. தினமும் ஸ்கூலுக்கு போனோம். பிடிக்கலன்னு போவாத. நான் போலப்பா. இருந்தாலும் எக்ஸ்மேன் ஆயிட்டேன். ட்ரெயினி. இவனுக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி, சூப்பர் ஹீரோ லேண்டிங் கொடுத்துருவோம். வலிக்குதே வலிக்குதே. ஒரு வேகத்துல குதிச்சிட்ட, முட்டி பேந்துருச்சு. எப்படி 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 எப்படி